இமயமலையின் அமைதியான உச்சியில் தெய்வீக ஒளியில் மிளிரும் கைலாயம் இருந்தது. அங்கே பிரிங்கி முனிவர் என்ற ஒரு தீவிர சிவபக்தர் வாழ்ந்தார். அவர் தனது வாழ்நாளையே ஒரே நோக்கத்துக்காக அர்ப்பணித்திருந்தார், சிவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற பிடிவாதம். தினமும் கைலாயத்திற்கு வந்து சிவன் முன்னால் நின்று அவரை மட்டும் சுற்றி வணங்குவார். அவரின் அருகில் இருந்த பார்வதி தேவியை அவர் முற்றிலும் புறக்கணித்தார். தெளிப்பட்டது. இதை கவனித்த பார்வதி தேவிக்கு மனவேதனை ஏற்பட்டது. சிவனுடன் பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் தன்னை ஏற்றுக்கொள்ளாத முனிவரின் நடத்தை அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. அவர் தனது மனக்கவலையை சிவனிடம் பகிர்ந்தார். இருவரும் சேர்ந்துதான் முழுமை என்பதையும் அதை இந்த முனிவர் இன்னும் உணரவில்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்தனர். அந்த உண்மையை உலகத்துக்கு காட்ட சிவனும் பார்வதியும் ஒன்றாக இணைய முடிவு செய்தனர். ஒரு அதிசயமான தெய்வீக மாற்றம் அங்கே ஆரம்பமானது. அந்த ஒளியின் நடுவில் அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து ஆண் மற்றும் பெண் சக்தி சேர்ந்த ஒரே உருவமாக. ஆனால் இந்த மாற்றத்தையும் பார்த்தபோதும் பிரிங்கி முனிவரின் மனம் மாறவில்லை. சிவனை மட்டும் வணங்க வேண்டும் எண்ணம் அவரை விட்டுவிடவில்லை. அதனால் அவர் ஒரு சிறிய வண்டாக மாறி அந்த ஒரே உருவத்தில் கூட சிவன் இருக்கும் பக்கத்தை மட்டும் சுற்றி வணங்க ஆரம்பித்தார். இதை கண்ட பார்வதி சக்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்த முடிவு செய்தார். முனிவரின் உடலில் இருந்த உயிர் சக்தி மெதுவாக நீங்கத் தொடங்கியது. அந்த நொடியில் முனிவரின் உடல் பலவீனமடைந்தது. அவரால் நேராக நிற்கவே முடியாமல் தரையில் விழுந்தார். அவரின் உண்மையான பக்தியை கண்ட சிவன் கருணை கொண்டார். தனது அருளால் முனிவருக்கு மீண்டும் சக்தி அளிக்க முடிவு செய்தார். அவருக்கு ஒரு மூன்றாவது கால் உருவாக அவர் மீண்டும் நிலைநிறுத்திக் கொண்டார். அது சிவனின் அருளின் வெளிப்பாடு. அப்போதுதான் முனிவர் உண்மையை உணர்ந்தார். சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத ஒன்று என்பதை புரிந்து கொண்டு இருவரையும் ஒன்றாக வணங்கினார். அந்த நாளில் இருந்து உலகம் ஒரு பெரிய உண்மையை அறிந்தது. இந்த உண்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல ஓம் நம சிவாய டைப் பண்ணுங்க.